சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை என் கண் இமைக்குள் வைத்து பாதுகாக்கிறேன். நீயே உன்னை நினைத்து, உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்காமல் நான் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலத்துக்குத்தான் நான் இந்த துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும்? இதற்கெல்லாம் விடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்க முடியாதா என்று என்னிடத்தில் ஆதங்கத்தோடு கேட்டாய். நான் உனக்கு பதில் அளிக்கத்தான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை நீ சில சமயங்களில் மனம் வெறுத்து தற்கொலை முடிவிற்கும் செல்ல துணிகின்றாய். உன் முடிவு தவறானது. உன்னை படைத்த எனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க ஒரு நிமிடம் போதுமானது. உனக்கு இவ்வளவு சோதனைகள் என்றால் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ நீ கற்கும் பாடம் என்றும் நினைத்துக்கொள். தேவையற்ற தீமையான எண்ணங்களை உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. நேர்மறை எண்ணங்களை மட்டும் மனதில் வை. எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அழித்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது. எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உனக்கு நல்லதை செய்யும். உன் மனதில் உள்ள துன்பங்களும் வேதனைகளும் உன்னை உடல் அளவில் சோர்வாகவும் முகத்தில் வாட்டத்தையும் முகப்பொலிவு இல்லாமலையும் காணப்படுகிறாய். உன் வேதனைகள் அனைத்தும் தீர நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். உனக்கு நான் கூறியதைப் போலவே உனக்கு தேவையான யாவற்றையும் நான் கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். சில சமயங்களில் உன் குறைகளை மற்றவரிடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். சில சமயங்களில் உன் குறைகளை செவி கொடுத்து கேட்க யாரும் இல்லை என்று, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றும், உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் மிகுந்த வேதனைகளுக்குள்ளாகிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒவ்வொரு நொடியும் உன் அருகில் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லையா? நீ என்னிடத்தில் கேட்டால் நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் என்று உனக்கு இன்னமும் புரியவில்லையா? உன் கஷ்டமும் வேதனையையும் மற்றவரிடத்தில் சொல்வதால் அவர்கள் ஒரு காலமும் உனக்கு தீர்வளிக்க மாட்டார்கள். உன் வேதனையை அதிகப்படுத்தும்படித்தான் அவர்கள் பேச்சும் நடவடிக்கையும் இருக்கும். அதனால் தான் கூறுகிறேன், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் உன் அப்பா என்னிடத்தில் சொல். உன் குறைகளையும் பாரங்களையும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு. அவற்றை நான் சுமந்து கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்கிறேன். உன் குறைகளை தீர்த்து வைப்பதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேலை? உன் தந்தையாகவும் உன் தாயாகவும் உன் தோழனாகவும் தோழியாகவும் எல்லா வல்லவாகவும் உனக்கு நான் இருக்கிறேன். என்னை நம்பு. உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. உன்னுடைய அனைத்து கஷ்டத்தையும் இன்பமாக்கி நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்க நான் அருள் புரிவேன். கவலைப்படாதே, சாயப்பா நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.